Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 3 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 3.11ல் கொஷின் நம்பர் 2. வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ மேன் ஸ்டாண்டிங் டிரெக்ட்லி ஆப்போசிட் டு ஒன் சைட் ஆஃப் த ரோட் ஆஃப் வித் எக்ஸ் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன் வந்து இங்கே ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸாக்டாக வந்து எக்ஸ் மீட்டர் தள்ளி இருக்கார். ஓகேங்களா? ஸோ வியூஸ் அ சர்க்குலர் ஷேப்டு டிராஃபிக் க்ரீன் சிக்னல். அவருக்கு வந்து பாருங்கள், இங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு க்ரீன் சிக்னல் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த க்ரீன் சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் தான் அவர் வந்து நின்றுட்டு இருக்கார். ஸோ அப்படி நின்றுட்டு இருக்கும்போது த க்ரீன் சிக்னல் ஆஃப் டயாமீட்டர் ஏ. ஸோ இந்த க்ரீன் சிக்னலோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆன் த அதர் சைட் ஆஃப் த ரோட் த பாட்டம் ஆஃப் த க்ரீன் சிக்னல் இஸ் பி மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட மேன் வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த மேன் நிற்கிறார் இல்லையா? ஸோ அந்த நிற்கிறதுல இருந்து அந்த ரோடில் இருந்து இது வரைக்கும் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி மீட்டர் இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த அதர் சைட் ஆஃப் த ரோட் த பாட்டம் ஆஃப் த க்ரீன் சிக்னல், பாட்டம் க்ரீன் சிக்னலுக்கு கீழே இருக்கிறது வந்து பி மீட்டர். ஓகேங்களா? இஃப் ஆல்ஃபா டினோட்ஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் பை த டயாமீட்டர் ஆஃப் த க்ரீன் சிக்னல் அட் த வியூவர்ஸ் ஐ. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதோட டயாமீட்டரை பார்க்குறாரு. அந்த மேன் வந்து இங்கேருந்து அந்த டயாமீட்டரை இப்படி பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. சரிங்களா? ஸோ ஆல்ஃபான்ற ஆங்கிளை மேக் பண்ணுது. சப்டெண்டட் பை த டயாமீட்டர் ஆஃப் த க்ரீன் சிக்னல். தென் ப்ரூவ் தட் ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு tan inverse of a plus b divided by x minus tan inverse of b by xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நம்ம மேனுக்கு வந்து நம்ம பின்னு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் மேனுடைய ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத வந்து ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இது வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்ஸை வந்து டின்னு ஒரு சைடு போட்டுக்கலாம், ஒரு சைடு வந்து சின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி மேன் வந்து க்ரீன் சிக்னலோட டயாமீட்டரை பார்க்குறாருல, அது வந்து ஆல்ஃபான்னு இருந்ததுன்னா ஸோ கீழே வரைக்கும் பார்க்கறதுக்கான இது வந்து நம்ம பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு இப்போ இந்த சம்மை நம்ம போட போகிறோம். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ டிசி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிள் சிபிடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா. ஸோ டிஏ பார்த்தோன்னா நம்ம பின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏபி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஆங்கிள் டிபிஏ பார்த்தோன்னா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏபிடியை பார்க்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஏபிடி. ஸோ ஏபிடி ட்ரையாங்கிளில் நான் இப்போ என்ன எடுக்க போகிறேன்னா tan பீட்டா. ஸோ இங்கே இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்குது, அதுவும் பீட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ tan பீட்டாக்கான ஆங்கிளை தான் நான் இதில் எடுக்க போகிறேன். அப்போது tan பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டேனோட இது என்னது உங்களுக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதில் எது ஆப்போசிட் சைட்னா ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட். அப்போது டிஏ டிவைடட் பை ஏபி. ஸோ டிஏனா என்னது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அங்கே போட்டிருக்கோம் பி. ஏபினா என்னதுன்னா உங்களுக்கு எக்ஸ். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன தேவை? பீட்டா மட்டும் தான் தேவை. அப்போ டேன் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை எக்ஸ்ன்னு கிடச்சிரும். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். பெரிய ட்ரையாங்கிளை பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன ஆங்கிள் வந்திருக்கு? 2 ஆங்கிள் வந்திருக்கு இல்லையா? அதாவது ஆல்ஃபாவும் வந்திருக்கு, பீட்டாவும் வந்திருக்கு. அப்போ நம்ம இதுக்கு tan எடுக்கணும் அப்படின்னும் போது இது நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி விச் இஸ் ஈக்குவல் டு tan ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுக்கணும். ஏன்னா இதில் ரெண்டுமே இருக்குது இல்லையா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு தான் எடுக்கணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுக்கும்போது டேனோட இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? இதோட ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா ஏசின்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ tan alpha plus beta which is equal to AC divided by AB. ஸோ AC என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது? ஏவோ இருக்குது, பிஓ இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பின்னு போடணும். ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏபி. ஏபிக்கு நடுவில் உங்களுக்கு வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அப்போது tan alpha plus beta which is equal to a plus b divided by x. tan அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து
plus beta which is equal to tan inverse of a plus b divided by x ன்னு வந்துருமா? ஸோ எனக்கு என்ன தேவைன்னா வெறும் ஆல்ஃபா மட்டும்தான் தேவை. ஸோ ஆல்ஃபா which is equal to tan inverse of a plus b divided by x minus பீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம இப்போ 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டில் நம்ம பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை எக்ஸ்ன்னு வந்துருமா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ பாருங்கள். ஸோ ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை எக்ஸ். ஸோ நம்ம இப்போ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.